எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த சாம்பியன்ஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்காங்க. டிடன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஆஃப் ஃபைட் ஃப்ரம் நமீபியா. ஓரளவுக்கு ஆனா இன் ஃபேசஸ் நல்லா விளையாடுனாங்க. ஜெரார்ட் எராஸ்மஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பீடாக் நம்மள இணையறாரு 15 பிப்ரவரி கொலம்போல. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அன்றே கணித்தார் பீடாக் அப்படிங்கிற மாதிரி கொலம்போல இந்தியா பாகிஸ்தான் எதிர்கொள்ள போறாங்க. இந்த கேம்ல இருந்து இந்தியா அதையா எடுத்துட்டு போக முடியுமா பீடாக்? இல்ல இதுக்கும் அதுக்கும் சாக் அண்ட் சீஸா இருக்க போதா? நீ என்ன நினைக்கிற? கண்ணாடி இல்லாம பயங்கரமா இருக்க மச்சி. அந்த பாராட்டோட இந்த ஷோ ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு அபிஷேக் சர்மா ஃபிட்டா ஆகணும் பாட்டம் லைன். ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஆடும்போது ஏன்னே தெரியல, எனக்கு சஞ்சு சாம்சனை பிடிக்கும். அதான் நான் பப்ளிக்கா சொல்றேன். அவர் அடிக்கணும்னு பக்கு 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 பக்குன்னு இருந்தது எனக்கு. ஆனா அவர் ஆடும்போது எப்படி இருந்ததுன்னா, ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு பதட்டம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு, இங்கிலாந்து சீரீஸ்ல ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனேன், நியூசிலாந்து சீரீஸ்ல ஃபுல் பாலுக்கு அவுட் ஆனேன், அப்புறம் நானும் என்னை மறந்தேன், இடத்தை தொலைத்தேன். ஓ ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு பதட்டம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு மனசே வலிக்குது. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 2 பால் கால்ல போட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் ஒரு 6 பால்ல 22. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா, 15 ஓவர் சஞ்சு ஆடி இருந்தாருன்னா எவ்வளவு அடிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் சஞ்சுலாம் 20 ஓவர் கேம்ல லாங்கிஷ் பீரியட் விளையாடானா he'll definitely make a triple digit score. It is only him giving himself the best chance to getting there. நீ ஆக்சுவலி பாட்டு பாடினா ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே நம்ம ஷோக்கு வரும்போது they will go back with something. My question to you is, what is missing? அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா ரெடி ஆகணும் எனக்கு அப்படின்னு இப்ப சொல்ற. பட் சஞ்சு இஸ் த டெசிக்னேட்டட் ஓபனர். ஒருவேளை அந்த ஓபனர் இல்லைன்னா சஞ்சு தான் விளையாடி ஆகணும். How do we get the best out of சஞ்சு? நீ யாருந்தனா என்ன சொல்லுவ சஞ்சு கிட்ட? எந்த இடத்துல இஸ் இட் a tactical thing, is it a technical thing? நானும் 2-3 இடத்துல போஸ்ட் எல்லாம் போட்டேன், நானும் 2-3 இடத்துல அனலைஸ் பண்ணேன், நீயும் பார்த்திருப்ப அதெல்லாம். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னது அது? மென்டலா, டாக்டிக்கலா, டெக்னிக்கலா? நீ இப்ப இருக்கேன்னா how will you get the best out of him? என்ன நினைக்கிற நீ? ஆஷா, ஒரு அனலிஸ்டா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். நான் இப்ப கோச்சா எலிவேட் ஆனாலும் அந்த அனாலிசிஸ் வேலையை எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கை நான் தான் பண்ணுவேன். நான் ஒரு பாயிண்டை எடுத்து வைக்கிறேன், நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு பாருங்க. முதல்ல என்ன பண்ணும், ஒரு பேட்ஸ்மேன் ஆட வரும்போது எடுத்த உடனே அந்த 10 பால்ல இப்ப அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்னா எப்படி போலர்ஸை மூவ் பண்ணி என்ன பண்ணி அவனோட ரிலீஸ் ஷாட்னா ஒரே ஒரு ஷாட் இருக்காது. ஓகே, இன்சைட் அவுட்டா இருக்கும், பிக்கப் பிளிக்கா இருக்கும், இல்ல ஒரு சிலர் இறங்கி நேர டவுன் த கிரவுண்ட் அடிப்பாங்க. வேர் தே காட் மோர் சக்சஸ் இன் தட். அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு தான் என்னோட போலர்ஸுக்கு சொல்லுவேன். ஏன்னா 11 பேட்ஸ்மேனும் எக்ஸ்பேக்டர் இருக்க முடியாது. ஒரு 2-3 பேட்ஸ்மேன் அந்த எக்ஸ்பேக்டர் இருப்பான். அந்த 10 பால்ல மேட்சை சேஞ்ச் பண்ணுவான். டெஃபினட்டா சஞ்சு சாம்சன் இஸ் ஒன் ஆஃப் தெம். இப்ப அந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்தாரு, நான் திருப்பியும் சொல்றேன், ஹைவெல்ட்ல முதல் 6 ஓவர்ல ஆடுறது கஷ்டம்யா. அப்ப ஆன அவரோட மெயின் இதுவே என்னன்னா, இப்ப நான் சொன்னப்புறம் யோசிங்க கரெக்டா இல்லையான்னு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, 2வது பால் ஸ்டெம்ப விட்டு லெக் சைட் போவார். அவரு ஸ்டெம்ப முதல்ல விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீ ஓகே நான் நிக் பண்றேன் ஒன்ன சொல்லிட்டு நீ தெரியாம ஆஃப் ஸ்டம்போ 4 ஸ்டம்ப்லயோ ஒரு அவுட் ஸ்விங்கர் பட தூக்கி எக்ஸ்ட்ரா காஸ் மீட்டர் 105 மீட்டர் அடிச்சிருவாரு. ஓகே, உங்களை இன்னொன்னு சொல்றேன், most toughest shot where the bowlers doesn't like, you can't set a field in power play is when you hit through covers and mid off. நான் உங்களை ஒரே கேட்க, ஏன்னா டீப் ஸ்கொயர்லன்றது ஒரு டிஃபால்ட் பொசிஷன் அது வச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, 1-2 பேரை வைக்கிறாங்க, இல்ல டீப் பாயிண்ட் வைக்கிறாங்க. யாராவது லாங் ஆஃபோ இல்ல ஸ்வீப்பர் கவர்ஸோ ஆஃப் சைட் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. இப்ப சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவாரு உங்களன்னா, அந்த மாதிரி அங்க அடிக்கிறாருங்க போது என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அதை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல போட பார்ப்பேன். கால்ல சஞ்சு சாம்சனுக்கு போட்டீங்கன்னா பின்னிடுவாரு. இன்னைக்கு அவுட் ஆனா இருப்பாருங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றாருன்னா, அவரு இப்ப ரொம்ப ரியாக்ஷன் நீங்க சொல்லிங்க பாருங்களேன். போலர்ன்றது இஸ் இனிஷியேட்டிங் ஆக்ஷன், பேட்ஸ்மேன் ரியாக்ட் டு தட்னு. சஞ்சு அப்படின்னா அப்படியே ஸ்டில்லா இருப்பாரு. ஸ்டில்லா இருந்தது கடைசி நேரத்துல லென்த்தை பார்த்துட்டு டமால் அடிப்பாரு. இப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த 6 பால் அடிச்சாரு, 7வது பால் அவுட் ஆனாரு. நீங்க பாருங்க, he was premeditating a few shots. இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் அதை பண்ணல, நான் இல்லைன்னு சொல்ல.
அந்த ஷார்ட் பாலா போட்டு எடுத்துட்டாங்க. நியூசிலாந்து சீரிஸா இருக்கட்டும், இன்னைக்கு மேட்சா இருக்கட்டும், ஒரு மாதிரி ப்ரீமெடிடேட்டட் மைண்ட் செட்டோட நான் இங்க அடிக்கணும்ட்டு அவரோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சுன்னு ஒரு அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் ஐ எம் ரைட் சென்ஸ் ஆர் நான் சென்ஸ் இன் மை கான்வர்சேஷன். இல்ல ரைட் சென்ஸ் நான் சென்ஸ்லாம் இல்ல. எனக்கு என்னன்னா நீ சொல்றதோட ரைட் ஆப்போசிட். என்ன சொன்ன, கால்ல போட்டா வச்சு பின்னிடுவாருன்னு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் கால்ல போட்டு லெக் சைட்ல அவன் அடிக்க வைக்கிறாங்க, அங்கதான் அவன் மாற்றான். ஹி ஹேஸ் டு பிரிங் அ கப்புள் ஆஃப் மோர் அதர் ஆப்ஷன்ஸ். ஆஃப் சைடை தவிர லெக் சைட்லயும் வேற ஏதாவது கேம் எடுத்துட்டு வரணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்க நம்மள டார்கெட் பண்றாங்கிறது தெரிஞ்சு அதுக்கான டாக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டெக்னிக்கல் விஷயம் இல்ல, பட் ஐ திங்க் செட் அண்ட் டன் ஒரு 22 ரன் அடிச்சான். இஃப் இந்தியா நீட் சஞ்சு சாம்சன் ஃபார் தட் பிக் கேம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ஐ ஹோப் இஸ் ரெடி. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கான்பிடன்ஸ் கொடுக்கணும். அபிஷேக் சர்மா திரும்பி வந்துட்டா இந்தியா இன் டபுள் த ஃபோர்ஸ். பட் இன்னொரு டிபேட் போயிட்டு இருக்கு பீடா, உஸ்மான் தாரிக்கோட ஆக்ஷன். உஸ்மான் தாரிக்கோட ஆக்ஷனை பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளைனர் கொடுத்திருக்கேன், ஃபுல்லி இன் இங்கிலீஷ் கொடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல. நீ பார்க்க உனக்கு டைம் கிடைச்சதான்னு தெரியல. இன்னைக்கு உஸ்மான் தாரிக் மாதிரியே சைட்ல இருந்து ஒருத்தர் விட்டாரு சங்கு சக்கரம், பின்னாடில இருந்து விட்டார் ஒருத்தர் சங்கு சக்கரம், 4 விக்கெட். ஜெரார்ட் எராஸ்மஸ், இஸ் தட் அன் ஏரியா ஆஃப் கன்சர்ன்? ஃபர்ஸ்ட் ஜெரார்ட் எராஸ்மஸ் பத்தி சொல்லு. அண்ட் இந்தியா வந்து கொலம்போல விளையாட போறாங்க பாகிஸ்தான, வேர் த பால் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டர்ன். ஆஸ்திரேலியா கேமும் நான் பார்த்தனால குபீர்னு திரும்பிச்சு. இஸ் பின் அன் அக்கிலீஸ் ஹீல் ஃபார் இந்தியா பீடாக், ஆர் இல்ல இட் இஸ் டூ மச் ஆஃப் அன் அபரேஷன், ரொம்ப ஆடா அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவியா? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பர்டிகுலர்லி பிரேமதாசா ஸ்டேடியம், எஸ்எஸ்சியில கிடையாது இந்த மேட்ச், பிரேமதாசா ஸ்டேடியம்ல. அதுல எப்படின்னா, நீங்க கடற்கரையில நின்னு பீச்சோட கடைசி எங்கன்னு பாத்தீங்கன்னா வானத்தோட முட்டும். அவ்வளவு பெரிய கிரவுண்ட் பிரேமதாசா. உங்களுக்கு இந்த லெக் சைட் பவுண்டரிஸ்னா 20 யார்டு முன்னாடி நிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்னு 6 அடிக்கணும். ஆமா இல்ல அந்த கடல் பாயிண்ட் திருப்பி கம் அகைன். அதாவது பீச்ல நின்னுட்டு இப்ப எவ்வளவு தூரம்டா கடல் வந்து எல்லை எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு பாத்தீங்கன்னா வானத்தை வந்து இப்படி முட்டும். ஏன்னா கடலுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரிதான் பிரேமதாசா ஸ்டேடியம். அத கெட்டராமா ஸ்டேடியம்னே வர சொல்லுவாங்க. எதுக்கு கெட்டராமா ஸ்டேடியம் சொல்றாங்க எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பேச விடு தம்பி. எனக்கு அது கெத்தராமாடா, கெத்தராமாவை போய் கெட்டராமான்னா என்னடா அர்த்தம்? அப்படிதான் அந்த இது கூகுள் எடுத்து பாருங்க, அது கெட்டராமா ஸ்டேடியம் தான் அது. சரியா? அது ஏன்னு சொல்றாங்களே எனக்கு தெரியாது. கிரிக்கெட்டை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அவ்வளோ பெரிய கிரவுண்டு, அடிச்சா 6 இல்லைன்னா 2, இதைதான் நீங்க பண்ணணுமே ஒழிய. இப்ப அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் மேல கொடுக்க மாட்டான். உஸ்மான் தாரிக் மேல கொடுக்க மாட்டாரு, முகமது நவாஸ் மேல கொடுக்க மாட்டாரு, ஷாதாப் கான் பழைய மாதிரி போடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சயீம் அய்யூபும் நாட் பேட் அட் ஆல். ஏன்னா ரொம்ப வந்து கடவுளை வேண்டிக்கிறது என்னன்னா, அந்த பாரி வள்ளல் வந்து அவரோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். 2வது நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் சங்கு சக்கரம் அதெல்லாம் விட்டாருன்னு சொன்னீங்க. உங்க ட்வீட்டையும் நான் பார்த்தேன். அதாவது என்னன்னா, அதுக்கும் நானும் ஒரு ட்வீட் போட்டேன், அவரோட இதை ரிலீஸ் பொசிஷன் எப்படி எடுத்தேன், இனிமே ஆரம்பிச்சிருவாங்கடா இப்ப அடுத்த ஆக்ஷனுக்கு அப்படின்னு. நீங்க ரொம்ப கிளியரா ஒன்னு சொன்னீங்க, இந்த பாரு யாரும் ஸ்பெகுலேட் பண்ணாதீங்க, அது வந்து முறைப்படி போயிட்டு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரட்டும்னு நானும் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஆனா கிரிக்கெட் இஸ் ஒன்லி சப்ஜெக்ட் எனி ஒன் கேன் பி அன் எக்ஸ்பெக்டர் வித்வுட் நோயிங் த லாஸ். அதை நீங்க யாரையும் வந்து நீங்க திருத்தவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. 2 தடவை உஸ்மான் தாரிக் வாஸ் கால்டு பை த லோக்கல் பிசிபி பீப்புள், பீஸ் இன் பிஎஸ்எல். அப்ப அந்த டீம்ல நான் தான் இருந்தேன். ஓகே, அவங்களுக்கு நான் கொடுத்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுதான். ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் த ஆர்ம், you know, during your delivery stride will never be something where you have a side arm release and you are open chested. Understand the thing. தெரியாம எதுவுமே பேசாதீங்க. கேட்டா முட்டு, இவர் எதுக்கு சப்போர்ட் பண்றாரு? நான் எவனையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நியாயத்தை பேசுவேன் நானு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீ ஆனஸ்ட் ராஜன் சொல்லிருக்க தெரியும். என்ன பண்ண முடியும்? ஒரு சில சமயம்ல அந்த கவுண்டமணி சார் வந்து சொல்லுவாரு பாபா படத்துல, ஏன்பா எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, நீ ஹீரோ, நீ என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் லைம் லைட் கொடுப்பான்னு. வேற வழி கிடையாது. நான் 500 விக்கெட் எடுத்துருக்கேன் டெஸ்ட்ல, இந்த மாதிரி யாராவது கொடுத்தாதான் உண்டு. ஆனா இம்பார்ட்டன்ட் நோட்டு, இன்னைக்கு ஜெரால்ட் எராஸ்மஸும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அட்மின் கேன் பிரிங் இட் இன்டு தி பிக்சர். கம்ப்ளீட்லி ஓப்பன் செஸ்டட் அண்ட் ரிலீசிங். நிறைய பேர் கேதார் ஜாதவ் இப்ப கொண்டு வராங்க, வாட் அபவுட் திஸ். அவருமே இஸ் ஆக்ஷன் இஸ் நாட் இல்லீகல். 2வது உங்களுக்கு சொல்றேன் ஆஷா, நீங்களே வந்து ஒரு சில சமயம் பாஸ் பண்ணுவீங்க தெரியல, அதை பார்த்துட்டு தப்ரேஷ் சாம்சி என்ன பண்ணாரு, ஆக்ஷனே நிறுத்திடுவாரு. ஓடி வந்துட்டு ஆக்ஷன் அப்படி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாரு. உடனே அம்பையர்ஸ் நாங்க மேட்ச் ஆடும் போது இந்த ஈஸ்ட் லண்டன்ல கூப்பிட்டவருக்கு
சொன்னாங்க யூ கேன் நாட் ஸ்டாப் யுவர் ஆக்ஷன் லைக் திஸ். அதுல இருக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியரா உங்களுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட். On the viewpoint of the on-field umpires, if he feels a particular bowler is stopping his action from a pass and resuming it, he will be warned once. The second time, he will be told the captain to be taken out of the attacker. Okay. அப்பயும் வந்துட்டு that is not a suspect action. It is more of a pass which is distracting the batsman. As per the umpire on field, he feels the pass is more, but the action is still in progress. He will be allowed to bowl and he cannot be called. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு குவாலிஃபைட் அம்பையர், எனக்கு தெரியும்ல, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இவனை சப்போர்ட் பண்றான், அவனை விட்டு கொடுக்குறான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. This is the understanding of how it works when you call a bowler is checking. Usman Tariq is not checking. His bowling is not illegal in my point of view when it comes to the law. Please add on. இல்ல ஆட் ஆன்லாம் இல்ல, நான் கிளியரா தான் சொல்லியிருக்கேன் ரூல் எப்படி பிளே அவுட் ஆகும். ஆன் ஃபீல்ட் அம்பையர் இப்ப கால் பண்ண முடியாது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் பீடா, நான் உனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஜெரார்ட் எராஸ்மஸோட போலிங்கை பத்தி பேசிடலாம். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர் இல்ல அவனும். ஹீஸ் பிளேட் லீக் அரவுண்ட் த வேர்ல்டு. ஓரளவுக்கு எவால்வ் ஆயிருக்கான். நமீபியா வாஸ் நெவர் கோயிங் டு பி a மேட்ச் டு இந்தியா. பட் தாட்ஸ் ஆன் ஜெரார்ட் எராஸ்மஸ், நீ ஒர்க் பண்ணிருக்கியா, பாத்திருக்கியா எங்கேயாவது? ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஆளை பத்தி சொல்லிடுறேன். அது இன்னொரு பக்கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒருத்தர், அவர் எங்க லைன்ஸ் பையன் தான். லாரன்ஸ் ஸ்டீன் கேம்ப் 2 வருஷம் எங்களோட 2021-2022 எங்க லைன்ஸ் டீமோட தான் இருந்தாரு. உள்ள வர முடியல அவரால், பாவம், அன்பார்ச்சுனேட்லி. அதனால விட்டுட்டு நமீபியா போனாரு. ஒரு நல்ல பையன். ஜெரால்ட் எராஸ்மஸ் வந்துட்டு என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டரு, ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு, சூப்பர் கேப்டன்சி மெட்டீரியல். ஆஷா, அதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நான் கேப்டன் தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 கேப்டன் தான் வேர்ல்டுலயே செலக்ட் பண்ணுவேன். அண்ட் யூ வில் பி இன் தட் லிஸ்ட். திங்கிங் கிரிக்கெட்டர். அப்படி இப்படி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி சங்கு சக்கரம் விடுறதெல்லாம். நான் சங்கு சக்கரம் விட்டுறலாம் நான் பார்த்ததே கிடையாது. பட் எஃபெக்டிவா இந்த டெல்லி கட்டாந்தரையில பிச்சில் இந்தியா வாஸ் ரியலி கோயிங் ஹேமர் அண்ட் டாங்ஸ் டு கெட் 240 வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, சூப்பர்பா பேட்டிங் ஆடினாங்க. 7 ஓவர்ல 67 for 1. சேஸ் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல். காட்டுத்தனமா அடிக்கிறீங்களா, ஒரு பிளானே இல்லாம. எல்லாம் சுத்தி 10 ஓவர்ல 5 விக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மேடின் ஓவர் கொடுக்குறீங்க. அக்செப்ட் பண்ணிருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் பிளானிங் இஸ் திஸ்? கேரி கர்ஸ்டன் கூட உட்காந்துருக்காரு நமீபியா கோச்சிங் ஸ்டாஃப்ல. இன்னும் புரியலையே எனக்கு. இல்ல, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், அவங்களுக்கு அவுட் ஆஃப் டெப்த்ரா. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி போலிங் அட்டாக் அகேன்ஸ்ட் எல்லாம் சேஸ் பண்ண முடியாது. சும்மா நீ ஏதாவது அணக்கட்டாது இப்படி பார்த்தா நமீபியாவை சேஸ் பண்ண வச்சிருவியா? இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? நீ எப்படி தெரியும், என்ன தெரியுமா சொல்ல வர? நான் அந்த இடத்துல உக்காந்தானா இந்த டீமை சேஸ் பண்ண வச்சிருப்பேன்னு சொல்ல வர. நீ ஏன் சொல்லு, ஃபேரா சொல்லு. அப்படித்தானே அது கரெக்டா நீ சொல்றது? 210 அடிக்குது லெக்ஸே இல்ல. ட்வீட்டே போட்டேன், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை நமீபியா, பட் இந்தியா வில் டிஃபெண்ட் திஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு சேஸ் 210 அப்படின்னா ஒரு ஸ்டம ஸ்டார்ட் கிடைச்சிட்டு 7 ஓவர்ஸ். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 7 ஓவர்ஸ் 67 for 1. ஒரு ஆஸ்திரேலியா இந்தியாவோட 210 அந்த கட்டாந்திரையில பிச்சில். Don't you think you will say the game is on? It is on. Game is on. இப்ப அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவேன், ஒரே த்ரெட் எனக்கு கேமை என்னோட கையில இருந்து புடுங்க முடியும்னா அது மௌனராகம் மட்டும்தான். சோ நான் என்ன பண்ணுவேன், இங்க பாரு, கடைசி 5 ஓவர்ல 70 வந்துரும். 4 ஓவர்ல சுமாரா ஆடுங்க, ஒரு 28 ரன் வந்துடும். அவர் மேல தள்ளி தள்ளி ஆடுங்க. we can have a chance. சுத்துறான். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல ஒரு 2 6 குமுறாரு அவரு ஜெரால்ட் எராஸ்மஸ். அதுக்கப்புறம் ஸ்லாக் பண்ணி அவுட் ஆறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் வந்துட்டு இந்த கேம் அவேர்னஸ் தான் நீங்க சொல்லி கொடுக்கணும் டீமுக்கு. நமீபியா இந்தியாவை ஜெயிக்கிறது சான்ஸே கிடையாது. அதை நான் சொல்லல. ஒரு 190 வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றது எப்படி? நீ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டிங் இந்தியா டு 209 on a pitch like this. You can put your hand up and say I've defeated India. 190 நீ அடிச்சிருந்தா you won in batting perspective, won in bowling perspective. அந்த சான்ஸே இல்லாம கண்ணப்பண்ணு ஒரு மூளையே இல்லாம சுத்துறீங்க. எனக்கு ஒண்ணுமே. அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கோச், ஒரு சாதாரண கோச் கிடையாதுங்க கேரி கர்ஸ்டன். இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் 28 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் பெரிய கோச் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது there is some certain plans in there, you have to follow the plans. பால இப்படி ஆடுறீங்க வருண் சக்கரவர்த்தியோட பேக் அண்ட் பேக் ஸ்பின்னரை. என்ன பொண்ணுமே புரியல, எப்படியா சுத்த போறீங்க அப்படி ஒரு பிளானே இல்லாம? சரி, ஓகே. ஒரு பக்கம் நமீபியா பத்தி பேசிட்டோம், இன்னொரு பக்கம் ஆக்ஷனை பத்தி பேசணும். உங்ககிட்ட நீ அம்பையரா ஒரு ரூலை வச்சு கொந்தளிச்ச பீடா.
நான் உன்ன ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். யூ ஆர் ஆல்சோ அன் அனலிஸ்ட், யூ ஆர் ஆல்சோ கோச். எல்லா ரோலும் வேற வேற தொப்பியே போடுற. நீ கண்ணாடி இல்லாம வேற வந்திருக்க, தொப்பி இல்லாம. சரி, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து இந்த டிஆர்எஸ் ரூல் ஒண்ணு இருக்கு. அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு அப்படின்னா, பேட்ஸ்மேன் அந்த இடத்துல லெக் பை எடுத்துட்டாங்க, அந்த பால் லெக் பை எடுத்துட்டாங்கன்னா, அது ரிவர்ஸ் ஆனா கூட அந்த ரன் கிடைக்காது, பால் டெட் பால். இந்த மாதிரி ரூல். அதுக்கப்புறம் நீ சொல்ற இந்த கணக்கு, போலர் ஸ்டாப் பண்ணக்கூடாது, போலர் பாஸ் பண்ணக்கூடாது, பேட்ஸ்மேன் பரதநாட்டியம் ஆடலாம், குச்சிப்புடி ஆடலாம், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், ஸ்விட்ச் ஹிட் அடிக்கலாம், எப்படி வேணா அடிக்கலாம்னு இருக்கும்போது, ஆர் ரூல்ஸ் become a bit regressive towards the bowlers? Modern day and age ஓட கேம் எப்படி எவால்வ் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் எவால்வ் ஆகலையா பீடா? கொஞ்சம் சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸும் மாறணுமோ? இது எத்தனை தடவை ஆஷா சொல்லிட்டேன் நான். நம்ம இப்போ எபிசோட்லயே சொல்லிட்டேன். வேர்ல்டு கப் ஃபைனல்ல சொல்றேன் நான். வேர்ல்டு கப் ஃபைனல்ல லாஸ்ட் பால் உங்களுக்கு 2 ரன் அடிக்கணும். யாருக்கு காலில் சொருகுறாங்க, காலில் பட்டு ஃபைன் லெக்ல போகுது, 2 ரன் ஓடுறான், அம்பையர் அவுட் கொடுக்குறான். டிஆர்எஸ் நீ எடுத்து என்னையா பிரயோஜனம்? அம்பையர் தப்பு கொடுத்தான்னா அதுக்கு தான் வந்து ஆஸ் அன் அம்பையர் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப கால்ல வந்து படுது உங்களுக்கு, ஓகே, நீங்க வந்து ரன்னு ஓடுறீங்க. when I feel in my perspective as an umpire, when I see there is no more events going to happen, when the ball is technically dead, then I will give out. ஓகே, அப்பதான் நான் அவுட் கொடுக்குறேங்கும் போது எப்ப பால் டெட் ஆகும், நான் அவுட் கொடுத்தேன்னா பால் டெட் ஆகும். ஸோ நான் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி the batsman has completed 2 fair runs, that fair runs has to be added, the decision is reversed. இப்ப ரூல் என்னன்னா, உனக்கு டப்புனு காலில் அடிச்சோன்னே ஒருத்தன் இப்படின்றான், ஒருத்தன் இப்படின்றான், ஒருத்தன் இப்படின்றான். எனக்கே அவசரப்படுறீங்க. ஒண்ணு நீ என்ன பண்ணும், நீ அவுட் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, டிஆர்எஸ் போறேன். இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, சீக்கிரம் நீ அவுட் கொடுக்கறதுனாலதான். வெயிட் ஃபார் த பால் டு பி டெட், தென் மேக் எ கால். அதுல என்ன இது இருக்கு உனக்கு? அப்போ உனக்கு 2 ரன் ஆட் ஆகும். இதை கத்தி கத்தி எவ்வளோ இதாச்சு. 2வது ரூலு, அந்த பேட்ஸ்மேன் ரிவர்ஸிங்க. பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஆறான்னா ஆஃப் ஸ்டம்பும் லெக் ஸ்டம்பும் என்ன பொறுத்த வரைக்கும் மாறிடும். எல்பிடபிள்யூ ஹாஸ் டு கம் இன்டு தி பிக்சர். 2 சைடு பிட்ச் ஆனாலும் கொடுக்கணும், 2 சைடு பிட்ச் ஆனாலும் கொடுக்கணும். ஆமா, ஏன் இப்ப நீ சுவிட்ச் ஹிட் அடிக்கும் போது நீ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டரா தானே மாறுற? அப்ப உனக்கு பிட்ச் மேப் கம்ப்ளீட்டட் ஹஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் லெக் ஸ்டம்ப் டு ஆஃப் ஸ்டம்ப். இஃப் தி பால் இஸ் பிட்சிங் இன் லைன், இட்ஸ் அவுட். 2வது இன்னொன்னு சொல்றேன், இந்த அம்பையர்ஸ் கால் அந்த மாதிரி ஒரு போங்க எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப வந்து 3 லைன் இப்படி காட்டுவானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ பால் பார்ட் ஆஃப் த பால் டச்சிங் த லைன், தட் இஸ் கால்ட் as the ball pitching in line. கொஞ்சம் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் பால் பிச்சிங் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் பண்றான். உனக்கு அது மில்லிமீட்டர் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? உடனே என்ன உனக்கு ரிவ்யூவும் போகுதான். என்ன ஒரு நியாயம் அது? இஃப் த பால் இஸ் ஜஸ்ட் டச்சிங் த லைன், தட் இஸ் டெக்னிக்கலி இன் தேர். இப்ப நீ வந்து நோ பாலுக்கு எப்படி கொடுக்குற? நோ பாலுக்கு இப்படி இருக்கு, some part of the feet is inside the line, so it is considered as a fair delivery ன்றலடா. அதே மாதிரி நீ என்ன பண்ணு, some part of the ball is in the line, it is a fair delivery, it has been given out. அதுக்கப்புறம் என்ன கதைன்னா, ஃப்ரீ ஹிட். இதை நான் வந்து சொல்றேன், நீங்க கரெக்டா இல்லையா சொல்லுங்க. ஃப்ரீ ஹிட்ல எனி டிஸ்மிசல் that is happening, the ball should be called dead, no run should be allowed to the batsman. பால் வந்து ஸ்டம்ப் அடிச்சு 4 போகுதுன்னா பைஸ் கொடுக்க கூடாது, டெட் பால். பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறான், கேட்ச் லாங் ஆன்ல பிடிக்கிறான், கேட்ச் ஃபேர் கேட்ச் பிடிச்சிட்டான்னா நோ ரன் ஷுட் பி அலௌட். நீ தூக்கி அடி ஃப்ரீ இல்ல இன்ட்ரெஸ்டிங் சொல்லாதா ஷாப்? ஏதாவது நல்ல பாயிண்ட்யா. ஃப்ரீ ஹிட்ன்ற பாவம் போலர் ஃபீல்ட மாத்த முடியாது. நீ என்ன ஒரு அயோக்கியத்தனம். ஃப்ரீ ஹிட் அதுக்கப்புறம் நீ வந்து ஃபீல்ட மாத்த முடியாதான். சேம் பேட்ஸ் இதெல்லாம் இவ்வளவு பேசுறிய நீ. நான் ஒன்னு ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ நீ அம்பையர் ரூல் படிச்சிருக்க, நான் தொப்பியை கொடுத்து ரைட் ஆம் ஓவர் சார்னு உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்? உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குனா ரைட்ல போட போறேன், ஓவர் தி ஸ்டம்ப்ஸ் போட போறேன். பேட்ஸ்மேன் என்ன சொல்றான்? சார் லெக் ஸ்டம்ப் அப்படின்னு கார்டு எடுக்கிறானா ரைட்ல நின்னு? உங்ககிட்ட ரைட்ல நின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு லெஃப்ட்ல திரும்பி நின்னு அடிக்கிறியடா, அது அயோக்கியத்தனம் இல்லையாடா? சரி, ஓகே, நான் என்ன சொல்றேன், இப்படி சொன்னா உடனே ஒரு முட்டு கொடுப்பானுங்க. என்ன முட்டு கொடுப்பாங்கன்னா, என்னமா ஸ்கில் தெரியுமா அப்படின்னு. இப்ப நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் மாறணும்னா உங்ககிட்ட நான் சொல்லணுமா சொல்லாம போடலாமா? உங்ககிட்ட சொல்லணும்ல, சார் நான் லெஃப்ட் ஆர்ம்ல வந்து எக்ஸாக்ட்லி. நான் உங்ககிட்ட வந்து, ஐயா மாண்புமிகு அம்பையர் அவர்களே, உங்களிடம் நான் தொப்பியை கொடுத்துள்ளேன், லெஃப்ட் ஆர்மில் போட்டுக் கொள்ளவா அப்படின்னு கேட்ட உடனே நீ என்ன பண்ணுவ? பேட்ஸ்மேன் கிட்ட, பேட்ஸ்மேன் அவர்களே இவர் லெஃப்ட் ஆர்மில் போட போகிறார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி தானே போலிங் போடணும். ஏன்டா நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? போலிங் போடும் போது என்னடா தப்பு பண்ணோம்? மிஸ் ப்ளீஸ் மே கோ டு டாய்லெட்னு கேட்டுதான் போனோமாடா?
பேட்ஸ்மேன் மட்டும் திரும்பி அடிச்சா ஸ்கில், உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா? இன்னொன்னு சொல்றேன் கேளு தம்பி. இப்ப நீ சொல்ற ரைட் ஆம் ஓவர், நானே அம்பையரா இருந்திருக்கேன், பேட்ஸ்மேன் கமிங் ரைட் ஆம் ஓவர் அப்படின்னுவேன். நீ அப்படியே வந்துட்டு கபால்னு ரவுண்ட் விக்கெட் போயிட்டீங்கன்னா ஐ வில் கால் நோ பால், ஐ வில் கால் நோ பால். தெரியுமா உனக்கு? இப்ப நீ என்ன ஏமாத்துவியா, இப்படி நின்னுட்டு இருப்ப, அதுக்கப்புறம் நீ மலையம்மாம்பட்டியா மாதிரி இப்படி திரும்பிடுவ லெப்டுக்கு. நான் ரைட் ஆம் ஓவர்னு சொல்லிட்டு நான் கபக்குன்னு உள்ள பூந்து நான் போட்டா பேட்ஸ்மேனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுமா? ஐயோ என்னையா நியாயம் அது? என்ன நியாயம் இது? ஒரே சப்மிஷன் தான். ஒண்ணு அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இல்ல அவனும் போடட்டும், நானும் போடுறேன். நான் ஓடி வரேன். இந்த சந்தானம் ஒரு காமெடி ஒண்ணு ஒரு விஜய் டிவில பாத்திருக்கேன் தெரியல, லொல்லு சபான்னு. அதுல மனோர் ஒருவர் ஸ்பின் பவுலிங் போடுறேன் அப்படின்னு சுத்திக்கினேன். அந்த மாதிரி நானும் சுத்திக்கினேன் நிக்கிறேன் ஒரே இடத்துல, இன்னும் லெஃப்ட்ல திரும்பி போடுறேன். சோ என்ன தெரியுமா, ஒரு இதுல ஞாபகம் இருக்கு, கெவின் பீட்டர்சன் சொன்னாரு, ஏன் போலரை திரும்பி லெஃப்ட்ல போட சொல்லு, அதுவும் ஸ்கில் தான் அப்படின்னா. பாவம் அவருக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி போட அலௌட் இல்லைன்னு. இதெல்லாம் என்ன? ஒருத்தர் எனக்கு ட்வீட் போட்டிருக்காரு, ஏன் சார் இதெல்லாம் எப்படி சார் நியாயம்? நீங்க ஸ்லோவர் பால் போடலாம், ஃபாஸ்டர் பால் போடலாம், கேரம் பால் போடலாம், கூகுளி போடலாம், ஏன் நீ ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கலாம், கட் அடிக்கலாம், சாப்பிடலாம், வந்து கார்டு எடுக்கலாம், பந்து பிடிக்கலாம், என்ன அநியாயமா இருக்கு? நீ கூட தான் அத்தனை ஷாட் வச்சிருக்க, நீ அத்தனை ஷாட் வச்சிருக்க, நான் இத்தனை பால் வச்சிருக்க கூடாதா? இது எப்படி தெரியும்ல? நீ வருஷ காலமா நான் சொல்றேன். இது ஒரு ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் அந்த டாபிக் குள்ள போல. அதாவது ஷாவனிசம்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஃபெமினிசம்னு ஒரு டேர்ம் இருக்கு. அந்த மாதிரி போலரை தட்டி 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 போலரும் பேசல, போலருக்காக எவனும் பேசல. அது பாட்டு ஒரு மூலையில கிடக்கு, கேஸ் ஃபைல் ஒரு ஓரமா கிடக்கு. இன்னைக்கு கேள்வி கேட்டா நம்மளை பார்த்து கோபம் வருது. போலிங்கிற ஒரு ஸ்கில் அட்ராக்டிவா அவனுக்கு தெரியல. இன்னொருத்தர் போட்டிருக்காரு, அவன் போடுறது ஏஸ்தட்டிக்கலி பிளீசிங்கா இல்ல, என்ன பண்ணட்டும்? ஜாக்கெட் எல்லாம் போட்டு வந்து ஃபார்மல்ஸ்ல போலிங் போடட்டுமா? என்னடா டே, கொஞ்சம் அநியாயமா இருக்குடா. இன்னொரு செக் வைக்கிறேன் பாரு ஆஷா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எனக்கு நீ வந்து தம்பி நீ நான் சொல்ற, நீ ஒரு கோச் அனலிஸ்ட் அது இதுன்னு, அதை விட எனக்கு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் ஒரு படிச்சவன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், திரும்பி அடிக்கிறியா அடி, நீ 6 அடிச்சீன்னா as you are changing stance, converting yourself into left-hander and exploiting the field, only half of the runs will be given to you. நீ ஸ்விட்ச் இட்ல 6 ரன் அடிச்சினா உனக்கு நான் 3 ரன் தான் கொடுப்பேன், அடிச்சுக்கோ, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. என்ன எப்படின்ற வாஸ்தவமான நீ வந்து ஃப்ரீ இல்ல. நீ சொன்ன உடனே ரமணா படத்துல கேப்டன் சொல்லுவாரு, பாத்திருக்கியாத? தமிழ்நாட்டுல மொத்தமா அந்த மாதிரி மன்னிப்புன்ற ஒரே வார்த்தை தான் எனக்கு பிடிக்காதுன்னு. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீ லெக் ஸ்டம்ப்ன்ற, நீ லெஃப்ட் ஹேண்டர் வரான், பாயிண்ட் எப்படி நிறுத்துற, ஷார்ட் டர்ன் பண்ணி நிறுத்துற, கவர்ஸ் பாயிண்ட் இங்க நிறுத்துற, அவன் திரும்பி நான் லெஃப்ட் ஹேண்டர் இல்ல விவேக் சொல்லுவார் பாரு, 8 இல்ல போய் 7.5 போட்டு காட்டுற மாதிரி அவன் இந்த திரும்பி அடிப்பான். எப்படி உட்காரும் போய் போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு உஸ்மான் தாரிக்கோட லீகாலிட்டி எல்லாம் விட்டுரு. நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, வந்து கிரீஸ்ல நின்னுடுறானா. ஒருத்தர் கேட்கிறாரு, அது எவ்வளவு 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா 15 மினிட்ஸ்ல போடுவாரான்னு. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன்ப்பா. இந்த அடிக்கடி இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல் கண்டென்ட் எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி எல்லாருமே போய் கிரீஸ்ல நின்னுடுங்க. நின்னுட்டு பால 22 யார்டுக்கு அந்த பக்கம் போட்டு காட்டுங்கப்பா. விவேக் சொல்ற மாதிரி உட்காரும் போய் போட்டு காட்டுறங்கிற மாதிரி 22 அடியில எஃபெக்டிவா அந்த பால போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் தட் இஸ் a skill. எத்தனை பேரால ஆக்ஷனை பிரேக் பண்ணி, சரி அப்படி ஆக்ஷனை பிரேக் பண்ணி போட முடியும்னு எல்லாரும் பார்த்திருக்காங்க. நான் வந்து 2009ல பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அத 2009ல இது வரைக்கும் எத்தனை பவுலர்ஸ் பண்ணிருக்காங்க? ஏன்னா அதுக்கு பண்றதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கட்ஸும் வேணும், ஓரளவுக்கு ஸ்கில்லும் வேணுங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எப்படி கெவின் பீட்டர்சன் திரும்பி ஸ்விட்ச் இட் அடிச்சாரோ அதே மாதிரி அதை போடுறதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். when did it look so easy for you அப்படிங்கறத என்னோட क्वेश्चन. பீடாக் எஸ். I'm taking you back to 1987. ஓகே, 1987 வேர்ல்ட் கப். எங்க அப்பா எல்லாம் என்ன வந்து எப்படி வளர்த்தாருன்னா, அந்த வெஸ்ட் இண்டீஸ் ரத்தத்திலேயே வளர்த்தாரு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆனா கூட அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நானும் அதே மாதிரி தான். எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா பிப் ரிச்சர்ட்ஸ். 1987ல இங்கிலாண்டோட ஜெயிச்சே ஆகணும், 270. எனக்கு அப்ப 10 வயசு. பார்த்துனே இருக்கேன், பியூட்டிஃபுல்லா அடிச்சு 147 for 2 போயிட்டாங்க. இந்த எடி எம்மிங்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எடி எம்மிங்ஸ் ஸ்வீப் அடிக்க போய் போல்ட் ஆயிடுவாரு, 2 6 அடிச்சிருப்பாரு. எனக்கு அப்ப 10 வயசு. எங்க வீட்டுல டிவி கூட கிடையாது. ஒரு டாக்டர் வீட்டுல போய் பார்ப்போம், கூட்டமா எல்லாரும் பார்ப்போம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ஏன்னா அப்பயே எனக்கு எல்லா பிளேயரையும் தெரியும். இப்ப அடுத்து லாய்டு வருவாரு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நல்ல கண்ணெல்லாம் குண்டா இருக்கும். அவுட் ஆன உடனே என்ன சொல்றேன் நானு, முட்டாள் எப்படி அவுட் ஆறாம் பாரு, அறிவு கட்டவன்.
இவனெல்லாம் ஒரு கேப்டன் அந்த கோவத்துல 10 வயசுல எல்லாரும் முன்னாடியும் பலார்னு எங்க அப்பா வந்து என்ன கண்ணத்துல அரைஞ்சாரு. எல்லாரும் முன்னாடியும். அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆடி இருக்காரு. எத்தனை பேர் அவரோட தவம் கிடக்குறாங்க அவங்க பாக்குறதுக்கு. நீ வந்து ஒரு எதுக்குமே இல்லாம இன்னொருத்தர் வீட்டுல வந்துட்டு டிவி பாக்குற நிலைமையில இருக்க. உனக்கு நீ வந்து வாழ்க்கையில முன்னுக்கு இருக்கணும்னா அவரோட நின்னு வேலை செய்யற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. ஒரு 10 வயசு பையனை வெக்கமா இல்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. நீ ஒரு சரியான இதா இருந்தா இதை நீ மனசுல வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காட்டு அவருக்கு சரிசமமா நின்னு அதுக்கப்புறம் அவர் பேசுற தகுதி உனக்கு இருக்கான்னு சொல்லனாரு. அன்பார்ச்சுனேட்லி எங்க அப்பா உயிரோட இல்ல. ரிச்சர்ட்ஸோட நான் வேலை செய்யும் போது இட் இஸ் ஐசிசி's job to see whether he is chucking or not. அஸ்வின் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. நம்மளோட வேலை கிடையாது அது. அதுக்குன்னு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. லேப்ல டெஸ்ட் பண்ணி நானே ஏகப்பட்ட பேரோட ஆக்ஷனை நான் மாத்திருக்கேன். ஆரோன் பங்கீசோ, பிரனீலன் சுப்பராயன், யோஹான் போத்தா எல்லாரையும் கரெக்ட் பண்ணிருக்கேன். கையில இங்கெல்லாம் கிடுக்கி எல்லாம் போட்டு சட்டக்கட்டை எல்லாம் அவுத்துட்டு அதுக்கப்புறம் போலிங் போட சொல்லுவாங்க. எனக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். He has gone through that process twice and he has been cleared. Now it is up ICC to react. தயவு செஞ்சு ஒரு கிரிக்கெட்டரை பத்தி இதுக்கு மேல தப்பா பேசாதீங்க. ஓகே ரைட் பீடாக். இப்ப பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்கொள்ள போறாங்க. வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் crucial aspect of that game? Crucial aspect of the game என்ன கேட்டா பிரேமதாசால considering Kuldeep will also play 100% என்னால சொல்ல முடியும். குல்தீப் அங்க ஆடத்தான் போறாரு. அதுல இந்தியா is only going to go with 2 seamers. பவர் பிளேல how much you are going to maximize it. இங்க தியரி வந்து ரொம்ப 3 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. பவர் பிளேல 65 ரன் பவர் பிளேல வந்தே வரணும். அதுக்கப்புறம் டிலே பண்ணணும் ஸ்லாக. அடுத்த 10 ஓவர்ல just go 6.5 an over. At the end of 16 overs you have to be 130 for 5. இந்தியா நம்பர் 8 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. கடைசி 4 ஓவர்ல 40 170 நீங்க பிரேமதாசால பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா the team which scores 170 batting first in Premadasa will win considering the spin strength what they got. Power play இறுக்கி ஆகணும். கடைசி 4 ஓவர்ல இறுக்கி ஆகணும். அந்த 10 ஓவர்ல கன்வென்ஷனலா ஒரு விக்கெட் மேல போக கூடாது. 60 to 65 ஆடுங்க. This will be the logic to get to 170. பீடாக் டெம்ப்ளேட் கொடுத்துட்டாரு. மனசு திறந்து பேசிட்டாரு. எக்கச்சக்க ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசியிருக்கோம். என்ன ஆகப்போகுது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா? வாட் அ பிளாக் பஸ்டர் கேம். எத்தனையோ தடங்கல்கள் இருந்தது. எத்தனையோ வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, டவுட்ஸ் இருந்தது. But we are here. The game is going to happen. Let's see what happens. உங்களோட தாட்ஸ் என்ன, நாங்க பேசினதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறது காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்த எபிசோட்ல ஒரு பயங்கரமான எபிசோட்ல பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் முடிஞ்ச உடனே லைவ் போறோமா இல்ல ரெக்கார்டிங் போறோமான்னு நம்ம கம்யூனிட்டியில போடுவோம். பார்த்து வந்து சேர்ந்துருங்க.